Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம சுவையான பாசிப்பயிறு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில 150 கிராம் பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பயிரை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாசிப்பயிறு குளிர்ச்சி தன்மை உடையது, அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாசிப்பருப்புல இருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாசிப்பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பயிரை குக்கருக்கு மாற்றியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி பாசிப்பயிரை ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல பாசிப்பயிறு வெந்திருக்கு. அடுத்ததாக நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பயிறு புளிக்குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட நான் வந்து 2 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பயிரும் அந்த தண்ணியும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம புளிக்கரைச்சலோட பாசிப்பயிரை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பயிறு குழம்புக்காக நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த புளி வாசனை, இந்த மிளகாய் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம பாசிப்பயிறு புளிக்குழம்ப நல்லா கலந்துட்டோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாசிப்பயிறு புளிக்குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த சுவையான பாசிப்பயிறு புளிக்குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.